ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவம் ஆனவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம், துதியாதி துதியவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, நித்தியானந்தம் உள்ள ஏக சந்திராதிபதியே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம், துதிகன மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். காலை வேலையில உம்முடைய சமூகத்துல வந்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். எல்லா பிள்ளைகளுக்கு நீர் அதை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த ஆராதனை வேலைக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு பரிந்த மகிமையா இருக்கணுமே, ஒவ்வொரு பகுதியினுடைய மகிமை நாங்கள் காணணுமே. பாடல் வேலை ஆசீர்வதித்து தாங்க, துதி ஆராதனை வேலை ஆசீர்வதித்து தாங்க, வேத வாசிப்பு பகுதியை ஆசீர்வதித்து தாங்க, சாட்சியின் நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க. கர்த்தாவே, பிறந்த நாள் திருமண நாள் ஜெபத்தை ஆசீர்வதிங்க, சபையின் அறிவிப்பை ஆசீர்வதிங்க அப்பா, காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க. உடைய ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, அந்த கடைசி நாட்களிலே உடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட நீ பேச சித்தம் கொண்ட உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு கூட நீ பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்னைக்கு சீசர்களுக்கு உங்களுடைய வார்த்தை கொடுத்த போது அவருடைய இருதயத்தை திறந்து அப்ப வேதங்களை அறிந்து கொள்ளும்படியாக, வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவர் இருதயத்தை திறந்தது போல இன்றைக்கும் உடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும் போது அப்பா, மறைவான ரகசியங்கள் வெளிப்படுத்த ராஜா, மகத்துவமான காரியங்கள் வெளிப்படட்டும் அப்பா. உங்க நாம மகிமைக்கு அந்த அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வரவேண்டிய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வாரும். நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. இந்த பகுதியில் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாக்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியா செவிக்கிறேன். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும் அப்பா. தேவனுடைய ஆடுகள் வந்து கூடட்டும் அப்பா. ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனமாய் இருப்பேன் என்று அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீராக. உலகம் எங்கும் நடக்கிற சகல பரிசுத்தமான ஆராதனை ஆசீர்வதிங்க. பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் விடுதலை தாரும். யார் என்கிற வெளிச்சத்தை அறிந்துமை ஆராதிக்க அவங்க எல்லாருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல ஏசப்பா, உங்க ஆவினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தைப்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆராதனை பொறுப்படுத்த நடத்துங்க, ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுது 2 பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புதுவழியாம். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புதுவழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றைய தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின்
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான
ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை போற்ற வந்திருக்கிறோம். அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று இயேசப்பா நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தையில் உண்மை இருக்கிறது. அதனால் தேவனை துதிக்க வந்திருக்கிற நாம் ஒருபோதும் சோர்வடைய கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, நேரிடாது மகனே, நேரிடாது மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி உயர்த்தி மகிழ்வோம். அவர் நம் தேவன், நம்மை அன்பு கூறுகிறவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதானம் பிரபுவாயிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை அன்பு கூறுகிற தெய்வத்தை ஆராதிப்போம். எபினேசர், இதுவரை நம்மை நடத்துகிற தேவன், நம்மை இதுவரை காக்கின்ற தேவன், நம்மை உருவாக்குகின்ற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோமா, அவரை மகிமைப்படுத்துவோமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
Hallelujah.
சோர்வடையக்கூடாது. தாவீதை போல அவரை துதிக்க வேண்டும். அவரை போல நடனமாடி கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்தி படுத்தி அவரை உயர்த்துவது எவ்வளவு மேன்மை தெரியுமா? தேவ பிள்ளைகளே, அவரிடத்துல நம்மை முழுவதுமாக அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் வல்லமை இந்த இடத்துல ஒரு வெளிக்கட்டும். ஹல்லேலூயா. அன்றைய பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல. இன்றைக்கு நாம பிரசங்கிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புள்ள வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுமையில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னா நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. இதயத்துல வைத்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேவனே, உம்மையே உயர்த்துகிறேன். ஏசப்பா என்னை தாழ்த்தி விரும்பியாக்கி உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. ஏசப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா எங்கள் மீது இருக்கிற நுகத்தடி விரலிட்டை போக்குங்கப்பா. எங்கள் மீது வந்த தீபச்சொல்லை நடுவிலிருந்து நீக்குங்கப்பா. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். செங்கடல் இரண்டாவது பிறந்திலே உம்மை துதிக்கிறோம். யுவராஜ சிங்கமே உம்மை துதிக்கிறோம். அப்பா எங்கள் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். உமக்கு நிகர யாரும் அப்பா, ஒருவர் மட்டும்தான் அப்பா எங்களுக்கு. நீ ஒருவரே தேவன், நீரே வழி, நீரே சத்தியம் அப்பா, நீரே எங்களுக்கு ஜீவன். ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துகிறோம். தேவ கர்த்தரை ருசித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் மறவாதீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆனால் மகிமை தேவ மகிமை வெளிப்படுகிற இந்த நாட்களில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து ஏசப்பாயிட்ட அக்னியை வல்லமையை பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. முகத்தடி விரலிட்டை போக்கி தீபச் சொல்லை நடு நின்று நீக்கி, முகத்தடி விரலிட்டை போக்கி தீபச் சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபையென்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார், தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து அவை செய்து மனமே, மகளே ஆமே, உயிரோடு ஓடினார். ஆமே. கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், தொடர்ந்து துதி செய்வார், அவரை தொடர்ந்து துதி செய்வார், உயிரோடு இருக்கிறார், கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது, அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது, சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார், சொன்னதிலும் அதிகம்
கைவிட மாட்டார். தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, நம் இயேசுவுக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவர் அவன், தினமும் உமக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டார் அல்லவா, அவருக்கே மகிமை செலுத்துவோம். ஆமென். மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவர்களே, கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். எல்லோரும் இந்த கைகளை இருதயத்தில் வைத்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் மறவாதே. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா. எத்தனையோ கடன் பிரச்சனையிலிருந்து, எத்தனையோ விடுதலை சூழ்நிலை இருந்தாலும் நம்மை இம்மட்டுமாக உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா. என் பிள்ளையே, நீ ஒருபோதும் சோர்வடையாம கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிற பொழுது திறக்கப்படும், கேட்கிறவனும் பெற்றுக் கொள்கிறான் என்ற வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தை கேளுங்க. யார் இடத்துல கேட்க போறீங்க? நம்ம அப்பா கிட்ட கேட்க போறீங்க. ஏசப்பா, நான் இப்படி இவ்வளவு சூழ்நிலை இருக்கிறேன் அப்பா, தாழ்த்தப்படுகிறேன் அப்பா, எல்லாரும் மத்தியிலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் நான் உண்மையே ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் என் தேவன் பெரியவர், அவர் உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர், எங்கள் உயரங்களில்
அமர பண்ணுகிறவர். ஹalleluya. அதனால தேவ பிள்ளைகளே கர்த்தரிடத்தை கேளுங்க, கர்த்தரிடத்தை கேளுங்க. நம்முடைய தேவன் அவர், நம்மை உண்டாக்கினவர் அவர். ஹalleluya. அவருக்கு ஒப்பானவர் யார் என்று தகப்பனே, உமக்கு ஒப்பானவர் யார் அப்பா? துதிக்கிறோம் நான். எஸ் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? 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 இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலோ இந்த பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலோ இந்த பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. கர்த்தராவே நாராதனை வேலை ஆசீர்வதித்து தந்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய கரம் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென் அப்பா. தொடர்ந்து நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீரை பெருக நாங்கள் சிறுகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 50 72 முடிய. அவர் தம்முடைய கோபத்திற்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். அனைத்தையும் காவின் கூடாரங்களிலே அவர்களுடைய தலையின் முதற்தரனான யாவையும் அழித்தது. தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும்
தமது வலது கரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை முன்போட்டு பணிவித்து அவர்கள் கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமல் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழிவிலகி துரோகம் பண்ணி மோசம் போகும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். தேவனை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலின் விரோதிகளுக்கு தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிலும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்புக்கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது, அவர்கள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள், அவர்களுடைய விதவைகள் அழவில்லை. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெரிந்தவனை போலவும் திராட்சரசத்தால் மீறுகிற பராக்கிரமசாலியை போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எபிராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாளர்களின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தமது சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-15 வரை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-15 வரை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாட்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியிலுள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளில் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அவிழ்த்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்காகலாகாது. தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கனும் என்றும் யூதனும் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவனும் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ வசனம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக
அழைக்கப்பட்டீர்கள். நன்றி இதயத்தில் உள்ளவர்களாகவும் இருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணிக்கை பாடலை பாடப் போகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 152, புதிய ஏற்பாடு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பேசாமல் சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கொடுத்த அந்த தலைப்பு சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது. நல்லா கவனித்துக் கொள்ள, என்னது சத்திய ஆவியாகிய அவர் நமக்குள்ளே வரும்போது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வருவதற்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் ஏசப்பா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியாக வரும்போது அதுக்கப்புறம் இருக்கிற அவனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்க வேதத்துல பார்க்கும்போது மோசேங்கிற ஒரு மனுஷனை குறித்து நீங்க வாசிப்பீர்களானால், மோசேக்குள்ளார நீங்க ஆரம்ப நாட்கள்ல பார்க்கும்போது அவனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறதுக்கு முதல் 40 வருஷம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 40 வருஷத்தை நீங்க பார்க்கும்போது அந்த 40 வருஷத்துல அவன் ஒரு கொலைகாரனாக இருந்தான். அல்லேலூயா, முற்கோபம் நிறைந்தவனாக இருந்தான். ஆனால் அடுத்த 40 வருஷத்துல கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலையும் நீங்க கவனிக்கும் போது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு நீங்க பிரிக்கலாம். வருஷங்களை நம்ம பிரிக்கிறோம்ல, ஹிஸ்டரியில நம்ம கிபி கிமுன்னு பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவும் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாகவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வேதாகமம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஏன் நீங்க நம்ம பேதுருவை யோசித்து பாருங்க. பேதுருவை குறித்து நீங்க பார்க்கும்போது அவன் சபிக்கிறவனாக இருந்தான், அவன் சுயநலம் நிறைந்தவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் மறுதலிக்கிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பேதமை உள்ளவனாய் இருந்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. படிப்பறிவு இல்லாதவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் நீங்க நம்ம பவுலை எடுத்துக்கொள்ளுங்க. அவனுக்கு கிடைத்த ஒரு சில காரியங்களை வைத்துக்கொண்டு அதுல ஒரு வைராக்கியம் காட்டி கொலை செய்கிறவனாக இருந்தான். இப்படி நீங்க வேதாகமத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்து நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னா, இயேசுப்பா அவனுடைய வாழ்க்கையில நுழைவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ரொம்ப கடினமா இருந்திருக்கிறது. யாரும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இல்லை. ஆனா இயேசுப்பா அவருடைய வாழ்க்கையில வரும்போது, சத்திய ஆவியாகி அவர் அவர்களுக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவராக அவருக்குள்ள அவர்கள் வாசம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுவதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சத்திய ஆவியாகிய அவர் நமக்குள்ளே வரும்போது சில முக்கியமான மாற்றங்கள் நடக்கிறதை வேதாகமம் பதிவு செய்துள்ளது. அல்லேலூயா. நீங்க அதை தடுக்கவே முடியாது. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா அவன் இப்படிதான் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் தெள்ள தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இது நமக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேனா இல்லையா என்பதை நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு, சோதித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அளவுகோலாக இந்த பகுதிகளை வைத்திருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும்போது அவர் என்ன பண்ணுவார், அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக மாறுவான், அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு ஆழமாக நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ஆமென். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வரும்போது, அவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில அவர் கடந்து வரும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அவன் பேசுகிறவனாக மாறுவான். அல்லேலூயா. அதுக்கு நல்ல உதாரணம் பேதுரு. நீங்க நல்லா பாருங்க. பேதுருடைய வாழ்க்கையில முதல்ல ஆண்டவர் அவனுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்க கொடுக்கிறாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, சீஷர்கள் எல்லாம் மேல் வீட்டு அறையில கூடி ஜெபித்து கொண்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் அவங்க எல்லாரும் நிரப்பப்படுறாங்க. எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசி தேவனை ஆராதிப்பதை அங்க வேதம் காட்டி கொடுக்கிறது. தேவனுடைய மகத்துவங்களை துதிக்கிறதை அவங்க வேதம் காட்டி கொடுக்கிறது. எல்லா பக்தியுள்ள யூதர்கள் அதை பார்த்து இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி அவங்க கலங்கி நிற்கிற வேளையில அந்த இடத்துல முதல் ஆளாக எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான். நல்லா கவனித்து பாருங்க.
நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 14ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனத்துக்குள்ளார அவன் ஒரு பெரிய சத்தியத்தையே அங்க போதிக்கிறான். நல்லா கவனிங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் அப்பதான் நிரப்பப்படுறான். நீங்க நல்லா கவனிங்க. அவனுக்குள்ள சத்திய ஆவியானவர் அப்பதான் உள்ள இறங்குறார். இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்குள்ள என்ன நடக்குது பாருங்க, என்ன ஒரு மாற்றம் நடக்குது பாருங்க. அவனால தடுக்க முடியல. என்ன, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக ஆவியானவர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரே ஆனால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் நாம பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இததான் வேதம் நமக்கு முத்தரித்து சொல்லுகிறது. இவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்ன? அவனுடைய வாயிலிருந்து புறப்படுவது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை அவனால தடுக்கவே முடியாது. பாருங்க, அவன் என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்கல. நான் படிப்பறிவு இல்லாதவனாச்சு, நான் மீன் பிடிக்கிறவனாச்சு, அப்படியெல்லாம் அவன் பார்க்கல. ஏன்? ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்யும் போது அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அங்க அவன் என்ன பண்ணுகிறான் பாருங்க, அழகா ஒரு சுவிசேஷத்தை சொல்றான். அந்த சுவிசேஷத்தோடு கூட உபதேசத்தையும் கொடுக்கிறான். நல்லா கவனிங்க. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். என்னன்னா, யார்கிட்ட என்ன பேசணும்ன்றதை நம்ம கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருந்தாருன்னா நீங்க புறஜாதி கிட்ட போகும்போது சுவிசேஷத்தை தான் சொல்லுவீங்க. ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட போய் நாம சத்தியத்தை பத்தி பேச முடியுமா? சொல்லுங்க. சத்தியத்தை பேச முடியுமா? பரிசுத்தத்தை பத்தி பேச முடியுமா? நீதியை குறித்து பேச முடியுமா? நியாய தீர்ப்பை குறித்து பேச முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவங்ககிட்ட என்ன பேசணும்? நற்செய்தியை பேசணும், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பேசணும். அப்போ இதெல்லாம் சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது ஒரு புறஜாதி கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். அதே ஒரு ஆண்டவரை அறிந்த மனுஷனோடு நீங்க பேசும்போது எப்படி பேசணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இதுக்கு நல்ல உதாரணம் நீங்க பாருங்க. இந்த இடத்துல முதலாவதாக அங்க பேதுரு என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு உபதேசத்தையும் கொடுக்கிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல நீங்க 37ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது ஆமென், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகிய பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமா, நல்ல கவனி. இதுதான் அடையாளம். உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் எடுத்து உங்களை பயன்படுத்தும் போது உங்களை அறியாம நீங்க ஆண்டவரோட வார்த்தையை தான் பேச ஆரம்பிப்பீங்க. இதுதான் அடையாளம். அப்ப நீங்க பேசும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். பாருங்க, பேதுரு பேசின உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க. சகோதரர்களே, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, ஆமென், நீங்கள் மனம் திரும்பி ஆமென், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவன் நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை அவன் பேசும்போது சரியான வசனத்தை அவன் காட்டி கொடுக்கிறான், சரியான ஞானஸ்தானத்தை காட்டி கொடுக்கிறான், சரியான அபிஷேகம் பெறக்கூடிய வழியை காட்டி கொடுக்கிறான். இதுதான்ப்பா உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்னைக்கு ஜலத்துல பிறக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கிற ஞானஸ்தானம் தான். அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் நீங்க ஆவியில பிறக்க முடியும். அதுக்கு என்ன? பரிசுத்த ஆவியானவர் அப்போதுதான் உங்க மேல ஊற்றப்படுகிறாரு அப்படின்ற அந்த வெளிப்பாடுள்ள செய்தியை, அந்த மகிமையான வழிகாட்டுதலை அந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இன்னொரு வார்த்தையை அவன் சொல்றான் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூதர்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இதுதாங்க உபதேசம். கடைசியா சொன்னா பாத்துங்க, இதுதான் உபதேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிதான் இருக்கணும், ஆண்டோட பிள்ளைனா நீ இப்படிதான் இருக்கணும், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவன் இப்படிதான் இருக்கணும் சொல்லி அவங்களுக்கு உபதேசத்தையும் கொடுத்தான், சுவிசேஷத்தை கொடுத்தான், வழியை காட்டி கொடுத்தான், உபதேசத்தையும் கொடுத்தான். அப்போ உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வரும்போது இதெல்லாம் உங்களுக்குள்ள எனக்குள்ள நடக்கும். அல்லேலூயா. இது இவர் மட்டும் தான் செஞ்சாரா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யோவான் ஸ்நானகன் அதை தான் செஞ்சார்.
பவுல் அதை தான் செஞ்சாரு. அப்போ இவங்க 3 பேரையும் நீங்க வச்சு பாருங்க. இவங்க 3 பேரு கூட என்ன இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா. யோவானுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், பவுலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இவங்க 3 பேரும் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதை உங்களால் வேதத்துல பார்க்க முடியும். என்ன பாருங்க, பேதுரு என்ன சொன்னாரு? இப்ப நம்ம பார்த்தோம், சுவிசேஷ உபதேசத்தையும் கொடுத்தாரு. யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 3:8 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நல்லா கவனித்தீங்களா? அந்த உபதேசம் எப்படிதான் வரும்? இப்படிதான் வரும். அடுத்தது பவுல் என்ன பிரசங்கம் பண்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 26:20 வாசிங்க. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்தில் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் என்று அறிவித்தேன். ஆமா, நல்லா கவனிங்க. அங்க பேதுரு என்ன சொன்னாரு? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடு, மனம் திரும்பி நீ மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை செய், கனிகளை கொடு. இங்க இவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்க. அப்ப நல்லா காணுங்க, இவங்க எல்லாம் ஒரே ஆவியினால தாகம் தீர்த்தவங்க, ஒரே சத்திய ஆவி அவங்களுக்குள்ள நிரப்பினதுனால இவங்களுக்குள்ள இந்த புறப்பட்டு வருகிற உபதேசமும் எப்படிப்பட்டதா இருக்குது? ஒன்னாதான் இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, சத்திய ஆவியானவர் வரும்போது இப்படிதான் ஆவிக்குரியவங்களோட இணைப்பாரு. அல்லேலூயா. இப்போ நல்ல ஒரு காரியத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 4:2 சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையாக உபதேசம் பண்ணணும். அதனால எனக்கு டைம் வந்தாதான் நான் பண்ணுவேன், டைம் வரலன்னா பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக யார் கூட பேசினாலும் சத்தியத்தை தான் பேசுவீங்க. நீங்க வீட்டுல இருந்தா கூட உங்களையும் அறியாம புருஷன்கிட்ட என்னதான் பேசிக்கிட்டு இருப்பீங்க? ஆண்டவர் இப்படி சொல்றாருப்பா, நம்ம இப்படிதான்ப்பா நடக்கணும்னுவீங்க. மனைவி கிட்ட புருஷன் பேசும்போது ஆண்டவருக்கு இதுதான்ப்பா பிரியம், இப்படிதான்ப்பா நம்ம செய்யணும்னு சொல்லுவீங்க. பிள்ளைகளை பார்த்து, பிள்ளை நீ இப்படி நடந்தது சரியில்லை, கர்த்தரோட வார்த்தை இப்படி சொல்லுது, அதனால நம்ம இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்ல பாருங்க. இதுதான் ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம். பரிசுத்த ஆவியானவர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஒரு குடும்பத்துல என்ன பேச்சு தான் இருக்கும்னா, ஆண்டவர் வசனத்தை குறித்து பேசுகிற பேச்சு தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள அவர் என்ன பண்ணுவார்? பரிசுத்தம் மேல பரிசுத்தம், அவருக்கு பிரியமான பரிசுத்தம், அவருக்கு பிரியமான நீதியின் கிரியைகளை அவர் உங்களுக்குள்ள செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் இப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் செய்கிறார். 1 கொரிந்தியர் 9:16-17 சொல்லுகிறது, சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. அதை செய்யாமல் போனா நமக்கு என்ன இருக்கா? ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதை செய்கிறவருக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நமக்குள்ள இருந்தா நிச்சயம் சத்திய வசனங்களை நம்ம பேசுவோம். சத்திய வசனங்களை பேசுறோமா அல்லது வேற எந்த காரியங்களை பேசுறோம்? யோசித்து பாருங்க. அப்போ நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது, ஐயா சுவிசேஷமா சத்தியமா அது ஊழியக்காரர் தான் சொல்லணும். அப்படியா? சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை, ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளைகள் மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. அது ஊழியக்காரர் தான் சொல்லணும், பாஸ்டர் தான் சொல்லணும், தீர்க்கதரிசி தான் சொல்லணும், எந்த பாகுபாடும் கிடையாது. அவரும் சொல்லணும், நம்மளும் சொல்லணும். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்ல வேண்டிய ஊழியம் அது, செய்ய வேண்டிய ஊழியம் அது. அப்ப இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இரண்டாவதாக, நாம ஐயா நான் பெருக்க தான் வந்திருக்கேன், நான் சபையில ஒரு சாதாரண விசுவாசியா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நல்லா புரியுங்க. வேதத்துல பந்தி விசாரிப்புக்காரனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் தான் ஆண்டவர் எப்படி எடுத்து பயன்படுத்தினாரு? வல்லமையாக பயன்படுத்தினார். சாதாரண விசுவாசியான ஆக்கிலா பிரிஸ்கில்லால தான் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய அப்போலோ என்கிறவனை என்ன பண்ணாங்க? சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு சத்திய ஆவியானவர் வரும்போது எல்லாருமே அவருக்கு தேவை. எல்லாரையும் எடுத்து அவர் என்ன பண்ணுவாரு? வல்லமையாக பயன்படுத்துவார். அப்ப இன்னைக்கு நான் தேவ ஆவியினால நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேனா என்பதை உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். என் வாழ்க்கையில நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்று இருக்கிறேனா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேனா? பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருந்தா எனக்குள்ள நிச்சயம் ஜீவ வார்த்தையை பேசுகிற காரியம் சுபாவம் தானே இருக்கும். இது பவுல் இடத்துல இருந்தது, யோவான் இடத்துல இருந்தது, பேதுருடைய இடத்துல இருந்தது, என்னிடத்துல அது இருக்கிறதா என்பதை உய்த்து ஆராய்ந்து பாருங்க.
அப்ப இன்னைக்கு சத்தியத்தை நம்ம பேசினாதாலே ஜனங்கள் விடுதலை ஆவாங்க. சத்தியத்தை நம்ம பேசாம நமக்குள்ள அடக்கி வைத்தான். யோசித்து பாருங்க, வசனம் சொல்லுவது, அந்த விதையை குறித்து ஆண்டவர் சொல்லுது, விதைக்கிறவனுடைய தலையின் மேல ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பிசினித்தனம் இல்லாம நம்ம உற்சாகமாய் வசனத்தை விதைக்கிறவங்களாக இருக்கணும். நான் உண்டு, என் வேலை உண்டு, சுயநலமாய் இருந்துட்டோம்னா ஒரு நாளும் நம்மளால மற்றவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. கடைசியில ஒரு தாளந்து பெற்றோன்னு ஆண்டவர் கேட்டாரு பாருங்க. அந்த சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, என் வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறவனா இருக்கிறேனா அல்லது சுயநலமாய் வாழ்கிறவனா இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியான்கிட்ட இருந்தா நிச்சயம் வசனம் பேசுவேனே. அப்ப என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? போய்க்கு ஆராய்ந்து பாருங்க. ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போது அநேக நாட்களுக்கு பிறனதாக பலனை காண்பார். நம்ம வசனத்தை விதைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். விளைய செய்கிறவர் தேவன், விளைய செய்கிறவர் தேவன். நீங்க பேசுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க சொல்லுங்க, அவருடைய கர்த்தர் காண செய்வார். நீங்க வாயை திறந்து பாருங்க, தேவ மகிமையை காண்பீங்க. நீங்க ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நமக்கு அன்பு சகோதரன் பால்சீவன் அவர்கள் ஜெபிப்பாங்க. மகன் ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நாம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது அருமையான நல்ல நூலிலே கொடுக்கப்பட்ட அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. வேதத்தில் எழுதி வைத்த எல்லாவற்றை பார்க்கிறோம். அவர் வேதத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்ற வார்த்தைப்படியாக ஒரு சபையின் நிறைவே என்னுடைய வார்த்தை தான். எவ்வளவு அருமையான வார்த்தை அப்பா. இடத்தில் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்பதற்கு பெரிய அடையாளமே உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதுதான் அப்படின்றது வேதத்தில் எவ்வளவு அருமையான எக்ஸாம்பிளோடு எழுதி வைத்திருக்கிறீர், எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். நன்றி அப்பா. இதுவரை நாங்கள் அதை ஆராய்ந்து பாராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அந்த பார்வை எங்களுக்கு உண்டாகும். அநேக மக்களை கொண்டு வருவோம் அப்பா சபைக்கு. அப்படியாக எங்களை நிரப்புங்க ஆண்டவர். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நிரப்புங்க அப்பா. ஒரு விசேஷித்த மகிமை இறங்கட்டும் ஐயா. செய்தி கேட்ட எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. இப்பொழுதே இப்பொழுதே நிரப்புங்க அப்பா. எங்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து எங்களை எடுத்து பிரயோகப்படுத்துங்க ஏசப்பா. அபிஷேகத்தை நிரப்புங்க, அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. ஒரு விசேஷித்த அக்னி இறங்கட்டும் ஏசப்பே. ஆமையா வேதம் வாசிக்கிறோம். அவருடைய ஆவி உங்க இயேசுவாகி நீ மாம்சம் வெளிப்பட்டது அளவில்லாமல் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. இப்பொழுது இந்த பிள்ளைகளாக எங்களுக்கு ஒரு அளவில்லாத ஆவி கொடுக்கப்படுவதற்காக நன்றி. நிரப்பும் வருகிற நாளில் எடுத்து அக்னி ஜுவாலையா எடுத்து பிரயோகப்படுத்துங்கப்பா. எங்கள் வாயிலிருந்து நீங்க வெளிப்படுவீங்க இயேசுப்பா. இறங்கிய வாயிலிருந்து நீர் வெளிப்பட்டது போல எங்கள் வாயிலிருந்து இயேசுவே உங்களுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். ரட்சிப்பின் சுவிசேஷம் புறப்பட்டு வரட்டும். எங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை நீர் சந்தித்துக் கொள்வதற்காக மக்கள் நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத
அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்துங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.